ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினில் தண்ணி எப்படி ஓவர்ஃப்ளோ ஆகுதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம டோர் ஓப்பன் பண்ணும்போது தண்ணி வெளியில் வருது. சில டைமில் நம்ம டோர் ஓப்பன் பண்ணாமல் கூட தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியில் வரும். அந்த ரூமே ஃபுல்லாக வாட்டர் ஆகும். எங்கேருந்து தண்ணி வருது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மிஷினில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்லெட்டுன்னு ஒன்று இருக்கும். அது வழியாக தான் தண்ணி உள்ளே வரும். அதில் வந்து சின்னதாக ஏதோ ஒரு டஸ்ட்டோ இந்த மாதிரி அழுக்கு பாசி ஏதாவது ஒன்று போய் உள்ளே உக்காந்துருந்தா இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதை நீங்களே வீட்டில் க்ளீன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுற மெத்தடு தான். நயா பைசா செலவு இல்லாமல் நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் க்ளீன் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த 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 ஷீல்டை வெளியில் எடுத்த உடனே பாருங்கள், உங்களுக்காக தான் நாங்கள் ஜூம் பண்ணி காட்டுறோம். அந்த இடத்துல தண்ணி பாருங்கள் வந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து மிஷின் பார்த்தீங்கன்னா ஆஃபில் தான் இருக்குது. ஃப்ளக்கும் ஆஃப் பண்ணி நம்ம வெளியில் எடுத்துட்டோம், சரிங்களா? அதுக்கப்புறமாவும் தண்ணி லீக் ஆகிட்டு இருக்குது. எப்படி கரண்ட் இல்லாமல் எப்படி தண்ணி உள்ளே வருதுன்னு பார்க்குறீங்களா? அதுதான் இந்த மிஷினுடைய ஃபால்ட். அதுதான் நம்ம இப்போ தெளிவாக உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கோம். பாருங்கள், உள்ளே வந்து கீழே இறங்குது தண்ணி. பார்த்தீங்களா, தண்ணி வந்துட்டு இருக்கு கங்கையில் ஊற்றுற மாதிரி. ஆனால் இது சாதா தண்ணி தான், ஆனால் வந்துட்டு இருக்கு. இதுதான் ஃபால்ட்டு. பாருங்கள், ஒயரும் நம்ம எடுத்துட்டோம் வெளியில், அன்ஃப்ளக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது நம்ம இந்த ஃபால்ட்டை ரெடி பண்ண போகிறோம், சரிங்களா? பார்க்கலாம் இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கரெக்டாக அன்ஃப்ளக் பண்ணிடணும். ஏன்னா நம்மளுக்கு சேஃப்டி தான் மெயின். இதுக்கு வந்து அந்த ஷீல்டு அப்படியே வராது. இந்த ஸ்க்ரூவை கழட்டணுங்க. இது தாங்க ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக கொடுப்பாங்க இந்த போஷ் கம்பெனிக்கு. ஸோ நீங்கள் அந்த ஸ்க்ரூ கரெக்டாக இல்லைன்னா ஆலன் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆலன் கீயை வச்சு நீங்கள் கழட்டலாம். ஆலன் கீயை வச்சு இந்த ஸ்க்ரூவை கழட்டிடலாம். கழட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்துடுங்க. ரெண்டு கழட்டணும். அதுக்கப்புறமேட்டு இந்த ஷீல்டை அப்படியே அழுக்காக எடுத்து வச்சுடுங்க. நீங்கள் கழட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய வேலைன்னு எதுவும் இல்லைங்க. உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டியூப்பை பிடுங்குறோம். 2 டியூப் இருக்கும். அந்த 2 டியூப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சோப் இன்லெட். சோப்பில் போய் பண்ண பார்த்தீங்களா, அடித்து அந்த சோப்பை உள்ளே கூட்டிகிட்டு போவோம். அப்போ தான் அந்த சோப் கூட சுற்றுறதுக்காக அந்த சோப் நம்ம வச்சுருப்போம், இல்லை லிக்விட் ஊற்றுவோம், எல்லாம் ஒன்று தான். அந்த லைன், சரிங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லைன் நல்லா இருக்குது. அதான் ஒரு லைன் நல்லா இருக்குது, இன்னொரு லைனை கழட்டுறோம். அது டேரெக்டாக உள்ளே போகும். சோப் கூட மிக்ஸ் பண்ணாமல், எந்த லிக்விடும் இல்லாமல் டேரெக்டாக உள்ளே போயிட்டு நம்ம வாஷிங் சர்க்கிள் இருக்குது இல்லைங்களா, அது ட்ரம் சுத்தம் பார்த்தீங்களா, அந்த டைமில் அது உள்ளே போகும். அதுக்காக அந்த கம்பெனிக்காரங்க செட் பண்ணது, இது நம்ம பண்ணதில்லை. ஸோ அந்த லைன் பாருங்கள், ஏதோ ஒரு லைன் பாருங்கள் தண்ணி வருது. நம்ம ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை வச்சு பார்க்குறோம், தண்ணி வந்துட்டு இருக்கு அதில். ஸோ இதில் தான் பிரச்சனை. ஸோ 2 இருக்குது, 2த்தில் 1ல் பிரச்சனை, சரிங்களா? இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இப்போது கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் பிரச்சனைன்றது கன்ஃபார்மாக. ரைட் சைடில் இருக்குது, அதுவும் ரைட்டில் லெஃப்ட். அதான் மிஷினை பொறுத்த வரைக்கும் ரைட்டு நல்லா இருக்குது, லெஃப்ட்டு ப்ராப்ளம். ஸோ இப்போ நான் இப்போது க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க இன்லெட்டை. பின்னாடி போய்ட்டு அந்த வால்வை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த வால்வை மெயினாக க்ளோஸ் பண்ணணுங்க, அதுதான் விஷயம். இல்லைனா சும்மா ரூம் ஃபுல்லாக தண்ணி புஷ்ஷுன்னு அடிச்சிடும். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை கையிலே கைட்ட ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் கையில் டைட் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருக்குது வரலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு கட்டிங் பிளேயரோ நோஸ் பிளேயரோ வச்சு கொஞ்சம் லூஸ் பண்ணலாம். ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணிங்கன்னா அது லூஸ் ஆகிடும். லூஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கையிலேயே வந்து அது எடுத்துடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நீங்கள் கையில் திருப்பினீங்கன்னா வந்துடுச்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக. அதை தான் நாங்கள் தெளிவாக காட்டியிருப்பேன். எடுத்தாச்சு. ஸோ நம்ம அங்கே ஆல்ரெடி பின்னாடி லாக் பண்ணதுனால தண்ணி வெளியில் வரல. இதுதான் ஒரு முக்கியமான விஷயங்க, அதை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதுக்குன்னு தண்ணி அதை கட்டுறதுக்கு எந்த ஸ்க்ரூவும் கிடையாதுங்க. அந்த ஒயரை மட்டும் அன்ஃப்ளக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பாருங்கள், அந்த ஷேக் ஒரு சின்ன ஷேக் தான் இருக்கும், லைட்டாக இப்படி அப்படி, அவ்வளோதான். எல்லாமே பிளாஸ்டிக் லாக் தான். அது ஈஸியாக வெளியில் வந்தாச்சுங்க. இப்போ நீங்கள் அப்படியே இதை மாற்றிடலாம். புதுசு வேணும்னா போட்டுக்கலாம், ஆனால் காசு செலவு பண்ணணும். அடுத்த ஸ்டெப் நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெளிவாக. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கட்டிங் பிளேயரை வச்சு ஃபஸ்ட்டு அந்த 2 டியூப் வருது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு சின்ன லாக்கு கொடுத்துருப்பாங்க, இரும்பு லாக்கில். அதை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ரிலீஸ் பண்ணிங்கன்னா அதை அமுக்கணும். அமுக்கி எடுத்திங்கன்னா வந்துடும் வெளியில். உங்களுக்கு இங்கே வேலை செய்யும்போது அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் இது தாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு
ஸ்க்ரூ டிரைவரோ இல்லை ஒரு டெஸ்டரோ வச்சு அது மேலே வருது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு கனெக்டர் தான். அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது அந்த நம்ம ஒயர் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒயர் கனெக்டரோடைய கனெக்டர். ஸோ நீங்கள் அதை அப்படியே மேலே இழுத்திங்கன்னா அது வந்துடும். அதை பொறுமையாக இழுத்து வைங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண வேணாம், பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக. ஏன்னா உடஞ்சிடுச்சுன்னா நம்மளுக்கு திருப்பி காசு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பொறுமையாக எடுத்திங்கன்னா எந்த சேதாரமும் ஆகாது. நம்ம பொறுமையாக தான் பண்ணுறோம் இந்த வீடியோவை, உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி. இதுதான் ஃபில்டர், அந்த தண்ணி போகுது பார்த்தீங்களா, இதையும் தாண்டி அழுக்கு உள்ளே போயிருக்கு. அதுதாங்க பிரச்சனை, இதையும் தாண்டின்ற மாதிரி. நான் அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்காக புரிகிற மாதிரி, அது தனி பார்ட் அது. ஸோ இது பாருங்கள், இப்போது அதை தாண்டி உள்ளே போனதுனால நம்ம இதை கழட்டுறோம், சரிங்களா? பாருங்கள், அதை இப்படி தூக்கணும். இப்படி தூக்குனிங்கன்னா அப்படியே அழகாக மேலே வருவார். பொறுமையாக பண்ணுங்கள், அதை பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எப்படி பண்ணணுன்றது. உங்களுக்கு சரியாக புரியலன்னா பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். அது உங்களுக்காக தான் நான் சொன்னது. புரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்க வேண்டியதில்லை. பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிடுச்சு, வந்தாச்சு. இதுக்கு தான் சொன்னது உங்களை ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கன்னு. எடுத்து வச்சுருங்க. அங்கே சின்னதாக உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணுறோம், அதுக்குள்ளே ஒன்று தெரியுது பாருங்கள் சின்னதாக, அதுதான் விஷயம். அந்த கிளிப் எல்லாமே வந்தாச்சுங்க. இப்போது இப்போ கிளிப்பெல்லாம் வந்தாச்சு. இதை வந்து இப்போ நம்ம டேர்ன் பண்ணுறோம் ஆன்டி கிளாக் வைஸில். அங்கே ஒரு சின்னதாக பிளாஸ்டிக் த்ரெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம டேர்ன் பண்ணிட்டோன்னா கையில் வந்துடும். இன்னும் லூஸ் ஆகலை ஃபுல்லாக. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நோஸ் பிளேயர் வச்சு லூஸ் பண்ணுறோம். வந்தாச்சு. பார்த்திங்கன்னா சின்ன ரப்பர் பூட் இருக்குது பாருங்கள், உள்ள ரப்பர் வாஷர் மாதிரி இருக்குங்களா. இதுதாங்க விஷயம். பாருங்கள், அது வழியாக தண்ணி உள்ளே போகும். நம்மளுக்கு அந்த ஒரு கரண்ட்டு, மேக்னெட்டிக் கரண்ட்டு பாஸ் ஆகும் இந்த ஸ்ப்ரிங் வழியாக. அப்போ அந்த ரப்பர் பூட் வந்து அமுக்கும், ஓப்பன் ஆகும். அதாச்சும் தண்ணியை ப்ரெஷராக அமுக்கும் உள்ளே. அதில் சின்னதாக டஸ்ட் இருந்ததுன்னா அது ரிலீஸ் ஆகாதமோ அந்த வழியாக நம்மளுக்கு தண்ணி உள்ளே போகுது. அது ட்ரம்மில் வருது, வாஷிங் மிஷின் உள்ள ஆட்டோமேட்டிக்காக ஓவர் ஃப்ளோ ஆகுது. இதுதான் விஷயம். ஏன் ரெண்டுமே கழட்டுறோன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஆல்ரெடி கழட்டியாச்சு. ஸோ நம்ம இதையும் செக் பண்ணுறோம். ஏன்னா சில பேருக்கு நீங்கள் சொன்ன பார்த்தீங்களா, திருப்பி திருப்பி பார்க்கணுன்னு அது அவசியம் இல்லை. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரெச் பார்க்குறீங்கன்னாலே உங்களுக்கே புரியும் தெளிவாக. அதுக்காக தான் நாங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம பண்ணுறதே. ஸோ பொறுமையாக பாருங்கள். எடுத்துட்டோம் பாருங்கள், அதில் தனித்தனியாக வந்து இதில் ஒரே டைமில் அப்படியே வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி கழட்டுறோம். ஆன்டி கிளாக் வைஸில் வந்தாச்சு, சரிங்களா? இப்போ அந்த பிளாஸ்டிக் நாபை கழட்டுறோம். அதே லெஃப்ட் சைடில் பாருங்கள், எப்படி ரொம்ப ஈஸியாக கழட்டியாச்சு. வந்தாச்சு. அதே புஷ்ஷு ஸ்ப்ரிங் இருக்கும் பார்த்துக்கோங்க. இதை எப்படி க்ளீன் பண்ணுறோன்றது தான் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். நீங்கள் எந்த கெமிக்கலும் போட தேவையில்லை இதுக்காக. ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஷ்ஷு, நம்ம வீட்டில் பழைய பல் வளர்க்குற ப்ரெஷ் இருக்கும், அதுவும் தண்ணி, வாட்டர், வெறும் பச்சை தண்ணி தான் அது. ஹாட் வாட்டரோ அது கூட எந்த கெமிக்கலும் நம்ம கலக்கலை, வெறும் தண்ணி. அதில் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அழுக்கு இல்லாமல் பக்காவாக க்ளீன் பண்ணிவிடுங்க. உங்களுக்கே தெரியும் இல்லை நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னு, அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனையே முடிஞ்சு போச்சுங்க. இதுக்குன்னு நீங்கள் எந்த மெக்கானிக்கிட்டையும் போக தேவையில்லை, எந்த டெக்னீஷியனையும் கூப்பிட தேவையில்லை, நயா பைசாவும் செலவு பண்ண தேவையில்லை. நான் சொன்னது கரெக்டாகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ க்ளீன் பண்ணுறீங்களோ அவ்வளோவும் அந்த டஸ்ட்டு வந்து க்ளீன் ஆகிடும். ஏன்னா சில டைமில் பார்த்தீங்கன்னா அதில் பாசை பிடிச்சிருக்கும், அதனால கூட அந்த மாதிரி ஆகும். சில டைமில் நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வழுவழுன்னு இருக்கும்.
அந்த சின்ன ஒரு விஷயத்தினால கூட அந்த தண்ணி லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம அதை நல்லா தெளிவாக க்ளீன் பண்ணிட்டோன்னு சொன்னாலே நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். அதில் பாருங்கள், ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். நீங்கள் அதை தனித்தனியாக கழட்டி எடுத்துடலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அந்த ஸ்ப்ரிங்கை உள்ளே போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு மேக்னெட்டிங் பால் மாதிரி பாருங்கள், அது பாருங்கள், அது நல்லா ஷேக் ஆகுது உள்ளே வெளியில், அது ஃப்ரீயாக போகணும். இதுதான் விஷயம். சில டைமில் அந்த ஸ்ப்ரிங் வந்து துரு பிடிச்சிருக்கும், ஆனால் இதில் நல்லா தான் இருக்குது ஸ்ப்ரிங்கு. ஸோ இப்போ நான் பாருங்கள் எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எப்படி பண்ணியிருக்கேன்னு. ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க அதை. இந்த விஷயம் கிளியர் ஆகிடுச்சு. நம்ம இப்போது இந்த ஸ்பேரை வந்து மாட்டிடலாம். அதை ஒரு சைடு அப்படியே பிளாஸ்டிக் த்ரெட்டு லைட்டாக டைட் பண்ணுறோம். டைட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு நோஸ் பிளேயரோ கட்டிங் பிளேயரோ வச்சு லைட்டாக கொஞ்சம் டைட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த இடத்துல லீக் ஆகக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். ஓவர் டைட்டும் பண்ணிடாதீங்க. என்னமோ உங்களுக்கே தெரியும் இல்லையா, உங்கள் கையில் இது டைட் ஆகிடுச்சுன்னா அது போதும், அந்த அளவுக்கு டைட் வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இருக்குது, 2 கழட்டி இருக்கும் இல்லையா. இது வந்து 2 இன்லெட் வரக்கூடியது. சில இதில் 3 கூட வரும், சில மிஷினில் 1 கூட வரும். அது ஒரு மிஷினை பொறுத்து. இந்த மிஷினில் 2 வந்திருக்கு. ஸோ நம்ம 2த்தையுமே பிரித்தோம் உங்களுக்காக, தெளிவாக புரியணுன்றதுக்காக. ஏன்னா நம்மள ஒன்றுத்தில் தான் ஃபால்ட்டு, இன்னொன்று நல்லா தான் இருந்தது. அந்த ஃபால்ட்டான சைடு மட்டும் நம்ம கழட்டி பண்ணாலே போதும். நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா அதை மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு 2மே பிரிச்சாச்சுன்றதுக்காக நம்ம 2மே பண்ணோம். இதை வந்து டைட் பண்ணுறோம். அந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் லாக்கட் போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்டீல் கிளிப்பு இருந்தது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இப்படி லைட்டாக டச் பண்ணலாம், அடிக்கலாம். ஏன்னா அது உள்ளே போய் லாக் ஆகும் கீழே, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த இடத்துல இருக்கும். கட்டிங் பிளேயரில் உங்களுக்கு ஃபிட் ஆகலாம், இந்த மாதிரி ஒரு பிளேயரை கூட வச்சு அப்படி டைட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உள்ளே உட்காந்தாச்சு. பாருங்கள், மேலேயும் லாக் ஆகிடுச்சு. இப்போ தெளிவாக லாக் ஆகிடுச்சு. ஒரு சைடு ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி தாங்க இன்னொரு சைடும் பண்ணணும். உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் திருப்பி பார்க்க வேண்டியதில்லை. இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிடும். இன்னொன்றையும் அதே மாதிரி க்ளீன் பண்ணுறோம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீனிங் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஸ்பேரில். ஏன்னா அந்த சின்ன அழுக்கு தான் வந்து நம்மளை இவ்வளோ தொந்தரவு பண்ணியிருக்கு, இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்கியிருக்கு அந்த மிஷினுக்கு, இல்லைங்களா. ஸோ நம்ம இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. அங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஷேக் ஆகணும். அவங்க தண்ணி உள்ளே கூட நல்லா டிப் பண்ணி எடுக்கலாம், ஒன்றும் ஆகாது. எல்லாமே பிளாஸ்டிக் தான். நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அப்புறம் தண்ணியெல்லாம் கீழே கொட்டிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்ப்ரிங்கை போடுங்க. அப்புறம் அந்த மேக்னெட்டிங் இதை போட்டு நல்லா ஷேக் பண்ணி பாருங்கள். அந்த ஷேக்கிங் ரொம்ப முக்கியங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ஷேக்கிங் இல்லாமல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி உள்ளே போகாது. இல்லைன்னா உள்ளே போன தண்ணி நிறைய போயிட்டே இருக்கும், ஆஃப் ஆகாது, ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும். ஸோ அந்த ஷேக்கிங் வந்து ரொம்ப முக்கியங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் நான் திருப்பி காட்டுறேன் அதை. இப்போ நல்லா இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி இதையும் பிளாஸ்டிக் த்ரெட்டு தான், கையிலே நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் கட்டிங் பிளேயரோ நோஸ் பிளேயரோ வச்சு டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணியாச்சுங்க. இப்போ கூட நம்ம உள்ளே முக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாமே ரப்பர் ஐட்டம் தான். உங்களுக்கு தெரியணுன்னா நாங்கள் தெளிவாக காட்டுறோம், சரிங்களா. அதே மாதிரி அந்த கிளிப்பை போடுங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் நோஸ் பிளேயர்லேயே டைட் பண்ணிடலாங்க. சில டைமில் நோஸ் பிளேயர்னால் ஃபிட்டாக வரல என்ற பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பிளேயரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கான்செப்ட் அதுதான், உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே கீழே ஹோல் சின்னதாக இருக்கும், கரெக்டாக நம்ம ரிமூவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே இடத்துல வச்சு தட்டினீங்கன்னா போதும். நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறீங்களோ, நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், பின்னாடியும் பாருங்கள்.
அதே இடத்துல வைக்கணும், அதுதான் விஷயம். ஏன்னா நீங்கள் வச்சதுக்கப்புறமா கரெக்டாக வச்சிட்டோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லைங்க. லாக் ஆகிடுச்சு, ரெண்டுமே வேலை முடிஞ்சிச்சுங்க. இப்போ க்ளீன் ஆகிடுச்சுங்க. இப்போ அந்த க்ரீன் கலரில் ஒரு கனெக்டரை ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா, அந்த கனெக்டரை மாட்டுறோம். சில மிஷினில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இருக்கும், இது இருக்காது. சில மிஷினில் இந்த கனெக்டர் இருக்கும், இருந்தால் அப்படி எடுத்துடுங்க. அதையும் லைட்டாக தட்டிக்கங்க, அது உடையாமல் பொறுமையாக தட்டுங்க. பொறுமையாக ஸ்லோவாக நிதானமாக தட்டுங்க. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அந்த கழட்டணும் பார்த்தீங்களா, அதெல்லாம் உள்ளே மாட்டுங்க. இந்த ஃபில்டரு, இது பேர் ஃபில்டர். ஸோ நம்ம இப்போ இந்த ரெடி பண்ண வாட்டர் இன்லெட் மோட்டாரை நம்ம ஃபிட் பண்ணிடலாம். நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி தான் அதில் ஃபிட் பண்ணணும். இதுக்குன்னு எந்த ஸ்க்ரூஸும் தரல. இந்த மிஷினில், அதாச்சும் இந்த மிஷினில், சில மிஷினில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப் வரும், 2 ஸ்க்ரூ கொடுப்பாங்க. அதை நீங்கள் பின்னாடி கழட்டினீங்கன்னா அது ஈஸியாக வந்துடும். இதில் வந்து அந்த பிளாஸ்டிக் லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை லாக் பண்ணிவிடுங்க. இந்த 2 டியூபையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி தான். அதில் அந்த இரும்பு லாக்கு கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஆகும். எங்கே வேணுமோ அந்த இடத்துல தள்ளிட்டு விட்டுட்டிங்கன்னா லாக் ஆகிடும். 2த்தையும் அதே மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம 2த்தையும் லாக் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இந்த பக்கமும் அதே மாதிரி லாக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம பின்னாடி வர அந்த ஒயரை கனெக்ட் பண்ணிடலாம். இந்த போர்ட்லேருந்து வரக்கூடிய ஒயரு, அதை ஃப்ளக் பண்ணிட்டோம். அந்த தண்ணி இன்லெட் உள்ளே வர தண்ணியோடைய கட்டிங் பிளேயரை வச்சு நம்ம லூஸ் பண்ணி கழட்டணும் பார்த்தீங்களா, அதை நம்ம கையிலே டைட் பண்ணிட்டோம். டைட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கட்டிங் பிளேயரோ நோஸ் பிளேயரோ வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த நாபை ரிலீஸ் பண்ணிவிடுங்க, இன்லெட்டை. அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். தண்ணியை ரிலீஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா 2 டியூப்லையும் தண்ணி வரல, லீக் ஆகலை. நம்ம இன்னும் கரண்ட்டில் ஃப்ளக் பண்ணலை, ஆனால் தண்ணி வரல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ளக் பண்ணாலும் ஃப்ளக் பண்ணாமல் இருந்தாலும் அந்த தண்ணி லீக்கேஜ் இருந்தது, இப்போ அது இல்லை. ஸோ பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி அந்த சோப் போகிறதில் மாட்டியாச்சு ஒரு பிளாக் கலர் டியூபை. செகண்ட் டியூபையும் மாட்டுறோம் உள்ள. அதே மாதிரி அந்த கிளிப்பை மாட்டிடுங்க டைட்டாக. மேலே ஷீல்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பின்னாடி 2 ஸ்க்ரூ வரும், அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்க்ரூ தான் நான் சொன்னேன், ஹேலன் கீ வச்சு கழட்டலாம், இல்லைனா இதுக்குன்னு அந்த ஸ்பெஷல் ஸ்க்ரூ, அது இந்த மிஷினுக்கு மட்டும். இப்போ பாருங்கள், நீங்கள் தண்ணி உள்ளே வரல. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், எந்த தண்ணியும் உள்ள ஒரு ட்ராப் தண்ணி கூட இல்லை. மிஷின் ரொம்ப ஃப்ரீயாக சுற்றுது. ஸோ நீங்களே இந்த மெத்தடில் உங்கள் வீட்டிலேருந்து ரெடி பண்ணிக்கலாம்.